வெல்கம் டு அழகுமலர் சேனல். என்னோட குட்டி கிச்சன்ல நான் நிறைய மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னும் நீங்க அழகுமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட மினியேச்சர் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மண் சொப்பு சாமான். இதுல ஒரு குட்டி குடம் இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு. இன்னொரு குட்டி பானை இருக்கு, அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு குழம்பு வைக்கிற சட்டி இருக்கு, ஒரு பெரிய டம்ளர் இருக்கு, இன்னொரு பெரிய குடமும் இருக்கு, ஒரு குட்டி கடாய் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பவுலும் இருக்கு. இதுல எதையாவது போட்டு அப்படியே டாயிங் டாயிங்னு பிசையலாம். அதே மாதிரி ஒரு குட்டி அடுப்பு இருக்கு. இதுல நாங்க சமைச்சு பார்த்தோம், ஆனா இதுல சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால நாங்க அதுல சமைக்கிறது இல்ல. ஒரு மூடி இருக்கு, இது எல்லாத்தையும் கரெக்டா மூடி வச்சுக்கலாம். அந்த மூடியில இது இன்னொரு மூடி, இது மூடியாவும் யூஸ் பண்ணலாம், சாப்பிட்ற தட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஒரு குட்டி டம்ளர் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மண் சொப்பு சாமான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அடுத்தது நம்ம அலுமினிய சொப்பு சாமான் பார்க்கலாம். இதுல ஒரு பெரிய அன்னச்சட்டி இருக்கு. அடுத்தது பிரியாணி செய்யற ஒரு பாத்திரம் இருக்கு. அதே மாதிரி குட்டி அன்னச்சட்டி ஒன்று இருக்கு. ஒரு குட்டி பேசனும் ஒரு பெரிய பேசனும் இருக்கு. அடுத்ததா ஒரு காய் வடிக்கிற சட்டி இருக்கு. இதுல அடியில ஓட்டை ஓட்டையா இருக்கு. இது காய் வடிக்கையும் யூஸ் பண்ணலாம், புட்டை வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அழகான கடாய் ஒன்று இருக்கு. இது சீக்கிரமா ஹீட் ஆயிரும். இந்த கடாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா நம்ம சில்வர் சொப்பு சாமான் பார்க்கலாம். இதுல ஒரு குட்டி கிண்ணமும் அதுக்கு ஒரு மூடியும் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய கிண்ணமும் அதுக்கு மூடியும் இருக்கு. ஒரு கடாய் இருக்கு, ஒரு குட்டி கிரேட்டர் இருக்கு. இதுல என்ன வேணாலும் ஸ்கிராப் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி தட்டு வச்சிருக்கேன், ஒரு சின்ன குடமும் இருக்கு, ஒரு எண்ணெய் தூக்கு இருக்கு. இதுல எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கலாம், பாலும் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் இருக்கு, இதை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கரண்டி இருக்கு, இது இடுக்கி நம்ம எதை வேணாலும் பிடிச்சி தூக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டி நிறைய கரண்டி இருக்கு. இன்னொரு எண்ணெய் கரண்டி இருக்கு, தோசை கரண்டியும் இருக்கு. அடுத்ததா நம்ம ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டான ஒரு பொருளை பார்க்க போறோம். அது என்னன்னு பாக்குறீங்களா? அதான் மிக்ஸி. இதுல அரிசியை போட்டு டிர்ரு டிர்ருன்னு அரைச்சோம்னா மாவு அப்படியே நைஸா அரைப்பட்டுரும். அடுத்ததா நம்ம மரத்துல செஞ்ச சொப்பு சாமான் பார்க்க போறோம். இது ஒரு இடிக்கிற உரல். இதுல எதையும் போட்டு டக் டக் டக்னு இடிச்சோம்னா நல்லா நைஸா அரைப்படும். அடுத்ததா ஒரு சப்பாத்தி கட்டை. இதுல சப்பாத்தியை போட்டு டர்ரு டர்ருன்னு 2 உருட்டு உருட்டினோம்னா ரவுண்டான சப்பாத்தி வரும். இது எண்ணெய் தேய்க்கிற கட்டை. 2 ஸ்பூன் இருக்கு. அடுத்ததா இரும்பு சொப்பு சாமான் பார்க்க போறோம். இதுல ஒரு தோசைக்கல் இருக்கு, ஒரு குட்டி கடாய் இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அடுத்ததா நம்ம உட்டுல செஞ்ச கலர் சொப்பு சாமான் பார்க்க போறோம். இது திருவக்கல். இதுக்கு நடுவுல அரிசியை போட்டு அப்படியே ட்ருன்னு அரைச்சோம்னா அரிசி அப்படியே மாவா வந்துடும். இதுல ஒரு பாத்திரம் இருக்கு, அதை நம்ம கிண்ணமா யூஸ் பண்ணிக்கலாம். இது உரல், இது இடிக்கிறது. இதுவும் ஒரு உரல் மாதிரி தான் இருக்கு. இது ஒரு பெரிய குடம், இதுல அரிசி கொட்டி வச்சுக்கலாம். இது ஒரு பாட்டில், இது ஒரு பாத்திரம், இதுவும் ஒரு பாத்திரம் தான். இது எல்லாமே தட்டு, இது நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த குடத்தை மூடுற மூடி, இதை நம்ம தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மூடி வைக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் தான் என்னோட மினியேச்சர் கலெக்ஷன். இதில் எல்லாம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அழகுமலர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.